பிளான் பண்ணி ரொம்ப நாளுக்கு பிளான் பண்ணி டைரக்ஷன் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டு அப்படின்னு நடக்கல. நம்ப மாட்டீங்க, ரிலீஸ்க்கு 4-5 டேஸ்க்கு முன்னால் வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. வேறு கெட்டப் மாற்றி, கொஞ்சம் ஹேர் ஸ்டைலை மாற்றி, கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரிலாம் கொஞ்சம். தனுஷ் சார் வந்து ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி மார்னிங் வந்து பாம்பேயில் இருந்தார். நைட் ஷோ தான் எல்லாருமே வந்து ஆல்பர்ட்டில் பார்த்தோம். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் விஐபி படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் டைரக்டர் வேல்ராஜ் பேசுகிறேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த படம் ஒரு 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 தனுஷ் சார்கிட்ட ஒரு சின்ன லைன் பண்ணப்போ சடனாக நடந்தது தான். இது வந்து பிளான் பண்ணி ரொம்ப நாளுக்கு பிளான் பண்ணி டைரக்ஷன் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டு அப்படின்னு நடக்கல. தனுஷ் சார் சரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால நடந்த படம் தான் இது. இது நிறைய தனுஷ் சாருக்கு தான் இந்த நான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக இந்த படம் கிடைச்சதுக்கு. தனுஷ் சாருக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த மாதிரி கேரக்டர் தான் யூஸ்வல், அந்த கேரக்டர் தான் அவருக்கு செட் ஆகும். அப்படி தான் ஆரம்பித்தோம். பட் எங்களோட டார்கெட் வந்து யூத்தை தான் டார்கெட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு வேலை இல்லாத ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி பற்றி தான் அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணதான், முதல்ல பிளான் பண்ணதான். இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன நாட் அம்மா சென்டிமெண்ட்டோட ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்தது தான் இது. 2000 கேட்ட வெறும் 200 தெரியும். இவ்வளவுதான் கிடைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. இதுக்கு மேல உங்க அப்பாட்ட ஆட்டையை போட முடியல. என்கிட்ட 200 தான் இருக்குது. இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பயங்கர ஃபாஸ்ட்டாக உடனே பண்ணிடணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 டேஸில் தான் பிளான் பண்ணோம். அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ரிலீஸ்க்கு ஒரு நம்ப மாட்டீங்க, ரிலீஸ்க்கு 4-5 டேஸ்க்கு முன்னால் வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ தான் இந்த முகலிவாக்கமோட மேட்ரு நடந்தது. சரின்ட்டு அது ஆக்சுவலாக படத்தில் முதல்ல இல்லை, சரி டப்பிங்கில் வந்து சேர்த்தது தான் அந்த மேட்ரு. அப்படி தான் அதை ஜாயின் பண்ணோம். ஷூட்டிங் டேஸும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அது ஒரு 50 டேஸ் ஸ்கூலில் தான் பண்ணோம். எல்லாமே பார்த்திங்கன்னா சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் 2.5 டேஸ் அப்படி தான் ஒவ்வொரு சாங்குமே பண்ணோம் மொட்டை மாடியில். நிறைய பேர் கேட்டாங்க என்ன சிம்பிளாக ஒரு மொட்டை மாடியிலே சாங் முடிச்சிட்டிங்க, ஒரு ஸ்ட்ரீட்லேயே முடிச்சிட்டிங்க அப்படின்லாம் கேட்டாங்க. இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இந்த கதை என்ன தேவையோ அதுக்கு நாங்கள் அதுக்கு மீறி நான் வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ அதுக்கு அது போதுன்னு தோணுச்சு. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கலாம், பட் இந்த கதைக்கு இது போதுன்னு தோணுச்சு. கதையாகவும் சரி, சாங்ஸாகவும் சரி, எல்லாமே அந்த கதை இது போதுன்னு தோணுறதுனால எங்களுக்கு அதுக்கு மேலே தேவைப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்பா கேரக்டர் வந்து முக்கியமான கேரக்டர். அதான் இப்போ வந்து இந்த அப்பா கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி சாரை போட்டோம். சமுத்திரக்கனி சாரை போட்டிங்கனாலே திரும்ப நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு அப்படியே ஜெல் ஆகிட்டார் அப்படி தான் சொல்லணும். சில கேரக்டருக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து சில பேரை போடுவோம், அவங்க நடிக்கலைனாலும் பிரச்சனையே கிடையாது, அந்த கேரக்டராகவே அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் நான் வந்து இவர் வெற்றிமாறன் சார் தான் வந்து சமுத்திரக்கனி சாரை வந்து அப்பாவாக சொன்னார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவர் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு அப்படிலாம் இருந்தது. தனுஷ் சாருக்கு எப்படி ஒரு அப்பாவை போட முடியும், அண்ணன் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சட்டையெல்லாம் கொஞ்சம் லூஸாக 90s 85 அந்த மாதிரி இல்லை, ஒரு ஒயிட்டு பனியன் அந்த மாதிரி வேறு கெட்டப் மாற்றி, கொஞ்சம் ஹேர் ஸ்டைலை மாற்றி, கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரிலாம் கொஞ்சம் பாடியை அப்படி வரைக்க வச்சு அவர் ஆக்சுவலாக ஒரு ஜிம் பாடி சமுத்திரக்கனி சார் அவரை வந்து ஜிம்முக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அப்பாவாக வேணுன்ட்டு தொலை பாடியே கொஞ்சம் டைட்டெல்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணோம்.
அதே மாதிரி அம்மா அப்பா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நேஷ்னல் அவார்டு வின்னர் சரண்யா மேடம். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலியாக தான் பழகுனாங்கன்னு சொல்லணும். நீ எப்போ வேணால் கூப்பிடுப்பா நான் வர்றேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த அம்மா சாங்க்கெலாம் வந்து பேமெண்ட்டே எனக்கு கூட வேணாம்ப்பா, நாங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் வேணால் கூப்பிடுப்பா நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி அமலா பால், நிறைய எல்லா பேர், இது விவேக் சார் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃபில் கிடையாது, செகண்ட் ஹாஃபில் தான் இருந்தார். யூஸ்வலாக யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி, த்ரூ அவுட்டாக வர்றது தான் விவேக் சார் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து சொன்னோமே சரி ஓகே தனுஷ் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்ட்டு விவேக் சார் ரொம்ப பெரிய மனசு பண்ணி செகண்ட் ஹாஃப் பண்ணி கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் சொல்லலாம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டேவே எங்களுக்கு தெரியும். நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்ட்டு. ஆடியன்ஸும் சரி, ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் வந்து ஆல்பர்ட்டில் பார்த்தோம். அதாவது ஒரு திருவிழா கூட்டம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள்ட்ட வந்து தப்பிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சாங்க்கும் வந்து ஸ்க்ரீனில் ஏறி ஆடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துக்கு தான் இருந்தது, இந்த வருஷத்துக்கே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த பாட்டை தான் கொண்டாடினாங்கன்னு சொல்லலாம். யூஸ்வலாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஏ சென்டர் படம் பிஇசி அப்படின்லாம். வேலையில்லா பட்டதாரி பொறுத்தளவில் இதுக்கு சென்டரே கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லா சென்டரும் ஆல் சென்டர்ஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். மதுரையில் நான் தியேட்ரு ஆப்ரேட்டர் வந்து கையெடுத்து கும்பிட்டார். தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எங்கள் தியேட்ரு வந்து இவ்வளோ மாஸாக, இவ்வளோ க்ரௌடாக, இவ்வளோ ஒரு ஓப்பனிங், ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இருக்கிற ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடச்சிது அப்படின்னாரு. யூஸ்வலாக ஃபெஸ்டிவலுக்காக தான் அந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கும், அந்த ஓப்பனிங்கை தொட்டுச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே ஏற்றுக்கிட்ட படம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கேயே குத்தி போட்டுருவேன். என்ன சார், வகுடு எடுத்து வரணும் முடி, புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார், கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேறு பேசுவேன். சங்கர் சார் வந்து ட்விட்டரில் வெல்டன் வேல்ராஜ் அப்படின்னு போட்டு பாராட்டு பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லலாம், ஏகப்பட்ட இயக்குனர்கள், ஏகப்பட்ட ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருமே வந்து படத்தை பற்றி ரொம்ப நல்லா பாராட்டினாங்க. தனுஷ் சார் வந்து ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி மார்னிங் வந்து பாம்பேயில் இருந்தார். நைட் ஷோ தான் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ஆல்பர்ட்டில் பார்த்தோம். ஒரு மாதிரி கண் கலங்கிட்டார்னு சொல்லணும். கண் கலங்கினார், கண்டிப்பாக கலங்கினார். இந்த படம் நாங்கள் ஹிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருந்தோம். ஸோ பேச முடியலைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனாக தானே பார்த்துருக்கேன், ஹீரோவை பார்த்தது இல்லையா? இந்த வருஷத்துக்கு நான் வந்து 2 படம் பண்ணேன். வைராஜாவை ஒளிப்பதிவு பண்ணேன், பேரலாக பண்ணேன். அது போக பொறியாளன் ஏற்கனவே கொஞ்சம் பண்ணியிருந்தேன். ஸோ 2 படங்கள் பேரலாக கேப்பில் மெயின் டைமில் பண்ணது தான். பொறியாளன் ஒரு ஆவரேஜாக போச்சு. வைராஜாவை ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதுபோக இப்போ கொம்பன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. திரும்ப தனுஷ் சாரோட காம்பினேஷனில் படம் பண்ணுறேன், டைட்டில் நான் வைக்கல. அதுபோக சுசீந்திரன் சார் டைரெக்ஷனில் ஒரு படம், விஷால் ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறேன். திரும்ப வெற்றிமாறன் கூட நெக்ஸ்ட் இயர் இருக்குது. எனக்கு இந்த வருஷத்தில் வேலையில்லா பட்டதாரி தவிர்த்து ஜிகர்தண்டா எனக்கு ரொம்ப ஒளிப்பதிவு, ரொம்ப கவர்ந்த ஒளிப்பதிவு. அதே மாதிரி கோழி சோடாவும் படமாகவும் சரி ஒளிப்பதிவாகவும் சரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சதுரங்க வேட்டை எனக்கு ரொம்ப பிடித்த படம். கண்டிப்பாக அது தேவையான படம், இந்த நேரத்தில் அது தேவையான படம் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நட்டி சார், கேமராமேன் நட்டி சார் நல்லா நடிச்சிருந்தார்னு சொல்லணும். இந்த வருஷத்துக்கு எனக்கு பிடித்த படங்கள் தான். 2014 எனக்கு சிறந்த ஆண்டுன்னு சொல்லலாம். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டு 2014. 2007 என்னால் எப்படி மறக்க முடியாத, ஒரு பொல்லாதவன் ரிலீஸ் ஆனப்போ எப்படி எனக்கு ஒரு
மிகப்பெரிய திருப்புமுனை அமைஞ்சிச்சோ அதே மாதிரி 2014 எனக்கு ரொம்ப முக்கியமான ஆண்டு. கண்டிப்பாக 2015ம் உங்களோட ஆசீர்வாதத்தோடு எனக்கு மீண்டும் உங்களோட அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் எனக்கு திரும்பவும் 2015ஐயும் 2014 மூலம் ஆக்கி கொடுப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. இவ்வளோ நேரம் என்னுடைய இன்டர்வியூவை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய